200 வெல்வோன்னு கூட தான் சொன்னாங்க, நடந்துருச்சா? அதனால அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேணாம், நம்ம மக்கள் பணியை சந்திப்போம். முன்னாள் முதல்வர் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு. 3 மாதங்கள் கூட இந்த ஆட்சி தாங்காது, நாங்க 6 மாதம் வரை டைம் கொடுக்கலாம்னு பார்த்தோம், ஆனா 3 மாதங்கள் கூட இந்த ஆட்சி தாங்காதுன்னு சொல்லி முன்னாள் முதல்வர் 200 வெல்வோன்னு கூட தான் சொன்னாங்க, நடந்துருச்சா? அதனால அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேணாம், நம்ம மக்கள் பணியை சந்திப்போம். ஒவ்வொரு கோயில்கள் தொடருமா சார்? போன தடவை பண்ணியிருந்த போது அர்ச்சகர்களே அவமதித்துக்கிட்டீர்கள், உள்ளூர்காரங்களை அவமதித்தீங்கன்னு சொல்லி முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொல்லியிருந்தாங்க. சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் தொடருமா? கடுமையான நடவடிக்கைகள் தொடருமா? கண்டிப்பாக சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் தொடரும். எல்லா கோயில்கள்லையும் ஆய்வு பண்ணுவேன். எந்த கோயிலில் யார் தவறு செஞ்சிருந்தாலும் எந்த மத பாகுபாடும் பார்க்க மாட்டோம், சாதிய பாகுபாடும் பார்க்க மாட்டோம், பணப்பாகுபாடு பார்க்க மாட்டோம், பாலின பாகுபாடு பார்க்க மாட்டோம். யார் தவறு செஞ்சிருந்தாலும், எப்பேற்பட்ட முக்கிய புள்ளிகள் தவறு செஞ்சிருந்தாலும் அதுக்கான நடவடிக்கை எடுப்போம். இதையெல்லாம் வைத்து அரசியல் செய்வதுதான் திமுகவுடைய வழக்கமாக இருக்கிறது. தந்தை பெரியாரை பின்பற்றியவர்கள் இன்றைக்கு என்னை சாதி பெயரை சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க கொள்கையிலிருந்து நீர்த்து போய் தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பேசிக் கொண்டிருக்காங்க. இது ஒரு வெட்ட வெளிச்சமான உதாரணம். நிச்சயமாக நடவடிக்கைகள் தொடரும். கோயில்கள் தூய்மையாக்கப்படும். கோயில்கள் மக்கள் மன நிம்மதியோடு சென்று கடவுளை வணங்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றி அமைக்கப்படும்.